So I guess live start ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். One second. Okay. Okay, very good evening students, very good evening. Hi from Brainy Medic. This is Devesh here, your biology faculty. நம்ம Biomolecules இன்னியோட முடிக்க போகிறோம். We'll complete this chapter today. சரியா? ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். Okay. Yes. Close up. So start பண்ணிடலாமா students? So very good evening. So physics class was really good. It is going on. இப்போ தான் முடிஞ்சது நினைக்கிறேன். So we'll start with biology session right now. Okay. GV and hi students. Durga Devi, Kirti, Suresh Kumar, GV, Durga Devi. So Deva, hi. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் வி ஆர் டாக்கிங் அபவுட் என்சைம்ஸை பற்றி படிச்சுட்டு இருந்தோம் என்சைம்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருந்தோம் வாட் இஸ் என்சைம்ஸ் எப்படி ஆகுது லாக் அண்ட் கீ மெத்தட் சப்ஸ்ட்ரேட்னா என்னது அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் இப்போது என்சைமை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட் மீ ரைட் ஹியர் ஒரு என்சைம் எப்படி ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். 1 செகண்ட். நான் கிளாஸில் இருக்கேன்டா. நான் 9:30 கால் பண்ணிட்டா. நான் கால் பண்ண லைவில் இருக்கேன்டா ப்ளீஸ். ஸோ த திங் இஸ் சாரி. ஸோ கிளாஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பியூலா வெரி குட் ஈவினிங். ஸோ ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒன்றுன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு தெரியுதா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு? எனக்கு லோட் ஆகுதேடா. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ. ஓகே, தெரியுதா? ஓகே, ஆல் ரைட். சரி, வி ஆர் சீங் இது எப்படி இந்த என்சைம் வந்துட்டு ரியாக்ஷனை வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தேர் இஸ் சம்திங் கால் கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. என்னது கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி? லெட் மீ ரைட் ஓவர் ஹியர். கான்செப்ட் ஆஃப் activation energy. Concept of activation energy. எஸ், இப்போ கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகேவா? சப்ஸ்ட்ரேட், இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இங்கே ப்ரோக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன், இங்கே வர்றது ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? ப்ராடக்ட். அப்புறம் ஸோ இங்கே இந்த கிராஃபில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ஒரு என்சைம் இருந்தால் அதோட ஆக்டிவேஷனோட எனர்ஜி கிராஃப் எப்படி இருக்குது, ஒரு ரியாக்ஷனில் வந்துட்டு ஒரு என்சைம் இல்லைன்னா அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றது, இந்த ரெண்டு இருந்தால் எப்படி இருக்குது, இல்லைனா எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சுன்னா கிராஃப் வந்துட்டு என்னடா அது இருந்தா இப்படி இருக்குது. ஓகேவா? சரி, சாரி, வாட் இஸ் தட்? இல்லைனா, ஸோ வாட் இல்லை, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் activation energy with enzyme. ஓகேவா? with enzyme.
இது ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம். என்னடா இது ஏன் இப்படி போகுது? வித்தவுட் எனர்ஜி. இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இந்த பீக் ஸ்டேட்டு, இந்த பீக் ஸ்டேட் பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டு? டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, ஓகேவா? இந்த பீக் எனர்ஜி பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். இப்போது நான் இதை வந்து ஒன்றா டிஃபைன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக இதுக்கு எழுதி கொடுக்குறேன். இன்னும் குட் ஈவினிங்கே சொல்லிட்டுருக்கீங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல? Good evening, students. Very good evening. So we were seeing about concept of activation energy. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் எனர்ஜியில் என்னது, என்சைம் இருந்தால் அதோட டிரான்சிஷன் ஸ்டேட் எப்படி இருக்குது, இல்லைனா என்சைம் இல்லைனா அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ அந்த ப்ராடக்ட்டில் இப்போ பார்க்கும்போது நான் ஒன்றுக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜியோட டெஃபினேஷன் அது எல்லாமே ஒன்றுனா நான் எடுக்கிறேன். இப்போது ஆக்டிவேஷன் எனர்ஜினா அப்படின்னா என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இட் இஸ் அ அடிஷ்னல் ஸ்டேட். ஓகேவா? இட் இஸ் அ அடிஷ்னல் ஸ்டேட் ஆர் எனர்ஜி. ஓகேவா? ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அடிஷ்னல் எனர்ஜி required to start a chemical reaction. In a reaction, chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி புஷ் பண்ணாதான் வந்துட்டு இது மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவ் ஆகாத கார் வெஹிக்கிள் இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ண ஓடலை. அப்போ வாட் யூ கைஸ் டூ? யூ ஜஸ்ட் புஷ் த வெஹிக்கிள், ரைட்? அது ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அடிஷ்னல் எனர்ஜி தேவைப்படுது. ஓகேவா? சரி, அப்போது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஒரு எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் ஆர் எக்தெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அங்கே சப்ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டேட் வந்துட்டு சப்ஸ்டேட் மச் கோ த்ரூ ஹையர் ஸ்டேட். என்னது? ஹையர் ஸ்டேட். ஹையர் ஸ்டேட் என்ன ஆகும்னா ஹை எனர்ஜி கொடுக்கும். அப்போது அதுக்கு ஹை எனர்ஜி வேணும், ஹை எனர்ஜி. ஸோ இது பேர் தான் வந்துட்டு, அந்த பேர் தான் நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட். அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட். சரியா? எஸ். ஸோ இதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பண்ணி என்ன சொல்றீங்க? தேர்ஃபோர் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்ஃபோர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ், எழுதிக்கோங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் த difference between energy of substrate, energy in average energy of the substrate, okay, the average energy of the substrate and the transition state. Okay va? Transition state is the energy. Yes. இப்போ இந்த கிராஃபை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பேர் ஃபேக்டர்ஸ். இன்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், லாஸ்ட் கிளாஸ் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருந்தேன் கிளாஸ் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்னது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. இன்னெல்லாம் என்சைம் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு இன்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது என்சைம் ஆக்டிவிட்டி இல்லையா? என்சைம் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபும் வந்துட்டு இப்போ இங்க வரைகிறேன்.
அதுக்கப்புறம் இங்கே எழுதுறேன் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து எனர்ஜி ஆக்டிவிட்டி இங்கே எழுதிக்கிறேன். எனர்ஜி ஆக்டிவிட்டியில் டெம்பரேச்சர் இருந்துச்சா அந்த அந்த கிராஃப் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் சரியா. இங்கே நீங்கள் செல்சியஸ் வச்சுக்கோங்க, 10, 20, 35, 40, 45 அந்த மாதிரி 50 வரைக்கும் வச்சுக்கோங்க சரியா. இப்போ டெம்பரேச்சர் இருந்தால் அந்த கிராஃப் வந்துட்டு 50க்கு இப்படி ரீச் ஆகுது ஓகேவா. இதே ஒரு pH இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் வந்துட்டு இங்கே 0, 2, 4, 6, 8, 10 வச்சுக்கோங்க. அந்த கிராஃப் வந்துட்டு இப்படி கீழே போயிட்டு 4லேருந்து அப்படியே பீக் ஆகுது. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே லோவர்ஸ் அப்படியே 10க்கு இப்படி போயிடுது. இது வந்துட்டு pH இருந்தா சரி. இப்போது இன்னொன்று இருக்குது, அது பேர் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். என்னது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா. அது இப்போது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனுக்கு எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், கிராஃப் வந்துட்டு இங்கேருந்தே இப்படி போயிட்டு இப்படியே ஸ்டேபிள் ஆகிடுது, ஸ்ட்ரெயிட் ஆகிடுது. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ இன்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிவ்ஸ் நான் சொன்னேன். டெம்பரேச்சர், வாட் அண்ட் ஆல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, டெம்பரேச்சர், வேறு என்ன சொன்னேன், pH, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகுதா கம்மி ஆகுதான்றது நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், அப்புறம் presence ஆஃப் இன்ஹிபிட்டார். இப்போ இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட் ஸ்டில் ஹியர்? நோ டவுட்ஸ், ஓகே. சரி, இப்போ தட் இஸ் த திங் வி ஆர் வாட்சிங். ஏன் யாருமே பார்க்கல இன்னைக்கு? ஓகே சரி, ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். இப்போது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். டெம்பரேச்சர்னா என்னது, சப்ஸ்ட்ரேட்னா என்னது, pH ஒன்று ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரியா. இப்போ டெம்பரேச்சர் அண்ட் pH. டெம்பரேச்சர் அண்ட் pH நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆல்ரெடி இந்த கிராஃப் கொடுத்த மாதிரி இங்கே என்சைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, என்சைம்ஸ் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் அண்ட் pHல தே ஷோஸ் ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி. அப்போது எப்போ ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி எப்போ காட்டுதுன்னா, நீட் கொஸ்டின் எழுதிக்கோங்க, அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆப்டிமம் டெம்பரேச்சர், அப்புறம் அந்த pHம் ஆப்டிமமாக இருந்தால் அந்த டைமில் ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குது சரியா. ஓகே சரி, எப்போ ஒரு என்சைம் ஆக்டிவிட்டி டிக்ளைன் ஆகும்னா எழுதிக்கோங்க, ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் எப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆப்டிமல் லெவலில் டிக்ரீஸாவோ இல்லை அபோவாக இருந்தால் அப்போ வந்துட்டு டிக்ளைன்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் பிலோ ஆர் அப்பர் ஆப்டிமம் லெவல் சரியா. ஆப்டிமம் லெவல் எழுதிக்கோங்க, இல்லை வேல்யூன்னு எழுதிக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, புரியுதா? எஸ். ஸோ ஓகே சார், அப்போ லோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி லோ டெம்பரேச்சரில் என்சைம் ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கும் சரியா, இன்ஆக்டிவ் இருக்கும். இதே ஹையர் டெம்பரேச்சர் வந்து ஹையர், இப்போது என் கை வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 டிகிரி செல்சியஸோ 60 டிகிரி செல்சியஸோ ஒரு பாயில் வாட்டரில் இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 செகண்ட்ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்க முடியும். ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் என் கை இருந்தால் என்ன ஆகும்? செதெல்லாம் ஊடி இதாகிடும் இல்லையா. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வாட் ஹேப்பன்ஸ், ஹை டெம்பரேச்சரில் இட் வில் கெட் டிஸ்ட்ராய். ஏன் டிஸ்ட்ராய் ஆகுது? இப்போ என் கை வைக்கிறதா அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் என்ன டீநேச்சுரேட் ஆகிடும் ஓகேவா.
இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? இப்போ என் மசில், இப்போ என் கையே வைக்கிறேன், ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும்போது என்ன இருக்கும், இங்கே இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே டீநேச்சுரேட் ஆகிடும் ஹீட்டுக்கு, டீநேச்சுரேட் பை ஹீட். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்க முடியும். என்னோட ஸ்டேபிள் டெம்பரேச்சர் வந்துட்டு 50 to 60 வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ தட்ஸ் த திங். எஸ். ஸோ இதில் இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் there are some organisms they can live. ஹை டெம்பரேச்சரில் there are some organisms. அவங்க நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், ஹை டெம்பரேச்சர், லாஸ்ட் கிளாஸில் இல்லைடா, ஒரு ஒரு லெசனில் நான் சொன்னேன், there are something called thermoacidophiles. Thermoacidophilesனா they are heat extreme conditions they can live. Extreme heat conditions they can live, extreme pH acidity level they can live. ஸோ அந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு சார் எப்படின்னா ஒரு 80 to 90 degree Celsius அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் they can live. சரியா? So that is the thing about temperature and pH. So this is the thing about temperature and pH. Next நீங்கள் பார்த்தீங்கன்னா we'll go and see concentration of substrate. ஓகேவா? இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, ஒரு என்சைம் கிட்ட ஒரு சப்ஸ்ட்ரேட் வரும், அதுக்கப்புறமா அங்கே நிறைய சப்ஸ்ட்ரேட் வரும், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் ஹை சப்ஸ்ட்ரேட்டாக ஃபார்ம் ஆகிடும். அது எப்படின்னா, இப்போ இதுக்கு இங்கே ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, 2 or 3 இருக்கும், நெக்ஸ்ட் லெவலில் தே வில் க்ரோ, இங்கே நிறைய மல்டிப்ளை ஆகுது, இன்னும் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகிட்டு நான் ஹை சப்ஸ்ட்ரேட் இருக்கும். இதை தான் நான் இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஈஸி வேர்ட்ஸில். வித் இன்க்ரீஸ் இன் எழுதிக்கோங்க, with increase in substrate concentration, with the increase in substrate concentration, the velocity of enzyme action first rises and reaches, சொல்லுங்க நீங்களே, so it reaches maximum velocity. ஓகேவா? ஓகே, சரி, மேக்ஸிமம் வெலாசிட்டி போகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, தே நோ எக்ஸீட் ஒரு லெவல் போனதுக்கப்புறமா அந்த சப்ஸ்ட்ரேட் எல்லாம் ஒரு அளவுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, தே கெட்டிங் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ ஃபர்தராக ரைஸ் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 சப்ஸ்ட்ரேட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் ஆகி ஒரு 3 வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, 4 இருக்குது, ஒரு 8 or 10 ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 30 ஆகுது, இதுக்கப்புறமா டெவலப் ஆகுதுன்னா இல்லை டெவலப் ஆகாது, அதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கோங்க, there is no exceed of substrate formed. ஓகேவா? ஸோ தட்ஸ் த திங். இதே நீங்கள் கிராஃபாக பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன்ல, கிராஃப் எப்படி இருக்குது, இப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக போயிடும். சரியா? ஸோ தட் இஸ் த திங் அபவுட் concentration of substrate. Yes? Any doubts still here? Yeah, max. Archaebacteria thermoacidophiles, correct. No doubts, sir. சரி,
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அ திங் அபவுட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். நான் எப்பவுமே நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் போடுறீங்களா, நான் அதையே பார்த்து கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் கீழே என்னென்ன போடுறீங்க, மேலே இங்கே பார்க்க மாட்டேன்றேன். அந்த ஹேபிட் வர மாட்டேங்குது. ஐ வில் லேர்ன். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை பற்றி இதுதான் மேட்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டர். presence of inhibitor. So presence of inhibitor உங்களுக்கு என்ன தெரியும்னா there is something called binding of substrate. நாங்க பார்த்தோம் இல்லையா நம்ம லாக்கிங் சிஸ்டம், அந்த மாதிரி binding of specific chemicals. அந்த ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ் என்னது இன்ஹிபிட்டர்ஸ் தான். சரியா? அந்த ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு என்சைமை ஷட் ஆஃப் பண்ணிடும். அது எந்த வேல்யூம் பண்ணாமல், அது பேர் தான் இன்ஹிபிஷன். ஸோ இன்ஹிபிஷன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குடா. ஓகேவா? ஸோ என்ன படிச்சிருக்கோம்? பைண்டிங் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் தட் இஸ் கால் இன்ஹிபிட்டர். இது ஒரு வச்சிருக்கு இங்கே வந்துட்டு இன்ஹிபிட்டர். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்ட்ரேட்டில் வந்துட்டு பைண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுது? ஷட்டிங். இப்போ ஷட் ஆகிடுது. இப்போ இன்ஹிபிஷன். இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகுதா? ஃப்ளோ ஆகலை. ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டரோட ஃபங்க்ஷன் இதுதான். இட் ஷட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்துட்டு இங்கே பேராகிராஃபை எழுதுறேன். ஓகேவா? ஸோ த இன்ஹிபிட்டர் shuts off the enzyme activity. Shuts off the enzyme activity. The inhibitor என்ன சொல்லணும்? inhibitor is closely similar to the substrate. அந்த மாதிரி இருந்தால் they are called competitive inhibitor. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங் அபவுட் இதில் வந்துட்டு there is ரெண்டு டைப்ஸ், நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். அந்த டயக்ராம் நான் காட்டுறேன். ஓகே, தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், இது வந்துட்டு நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். ஓகேவா? சரியா? எஸ். ஓகே, இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஓகேவா? ஒரு நல்லா கவனிங்க. கிளாஸிஃபிகேஷன் இது உங்கள் என்சிஆர்டியில் பெருசாக டீட்டெயிலாக எடுக்கல, நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறேன். என்ன கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு என்சைமுக்கு there is something called nomenclature. ஓகேவா? ஸோ அந்த நாமென்க்ளேச்சரை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாமென்க்ளேச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? எதுக்கு கிளாசிஃபிகேஷன்? நாமென்க்ளேச்சர் ஆஃப் எதுக்கு? ஆஃப் என்சைம்ஸ்க்கு. அதுதான் எடுக்கிறேன். ஓகேவா? என்சைம்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ்னு எழுதுறேன். நாமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are several types. ஓகேவா? அங்கே என்னெல்லாம் இருக்கும்? எழுதிக்கோங்க. ஆக்சிடோ ரிடக்டேஸ், transferase, hydrolases,
லையாசேஸ், அப்புறம் ஐசோமெரேஸ், அப்புறம் லைகேஸ். ஸோ இத்தனை நாமினிகேச்சர் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றுத்துக்கும் நம்ம வந்துட்டு வில் ஷோ ஒரு அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எஸ்னா என்னது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். எஸ்னா ரெடியூஸ்ட் இப்படி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா ஐஃபை போட்டு இது பேர் ஆக்சிடைஸ்ட். சரியா? இட் கிவ்ஸ் ரைஸ் டு ரெடியூஸ்ட் அண்ட் ஆக்சிடைஸ் கிவ்ஸ் ரைஸ் டு என்னது? எஸ், ஆக்சிடைஸ்ட் ப்ளஸ் ரெடியூக்டேஸ். அதே தான், ஆக்சிடைஸ்ட் ப்ளஸ் S1 ரெடக்டேஸ் ஆர் ரெடியூஸ்ட். ஓகேவா? அப்படி எழுதிக்கோங்க. சரி, இதே கதை தான் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ஆக்சிடோ ரெடக்டேஸில் வரும். இந்த மாதிரி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா SG + S-S-G + S இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ கைஸ் ஷுட் நோ. ஓகேவா? இது லைசேஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ XCCY X - Y + C டபுள் பாண்ட் C எப்படி இருக்கும்? இல்லை இது ஐசோமெரேஸ்னா இப்போ ஏபிசின்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே பிசிஏன்னு எழுதணும். ஏபிசி இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துட்டு BCA. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நாமினிக்ளேச்சர். இது அவ்வளோ டீட்டெயிலாக உங்கள் என்சிஆர்டியில் இல்லை. யூ கைஸ் டோன்ட் நீட் டு வரி. சரி, நீங்கள் ஏதோ எழுதிருக்கீங்கண்ணா ABHE ஏதோ புரியவே இல்லை, அது என்னதுண்ணா அப்படின்னா இப்போ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஆக்சிடோ ரெடக்டேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நான் என்ன எழுதுனேன்? எஸ் ரெடியூஸ்ட், அப்புறம் S ஆக்சிடைஸ்ட், இட் கிவ்ஸ் ரைஸ் டு X ஆக்சிடைஸ்ட் ப்ளஸ் S ரெடியூஸ்ட் அப்படின்னு எழுதுனா அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே எழுதிக்கோங்க. அப்படின்னா ஒரு கேட்டலிஸ் வந்துட்டு ஆக்சிடோ ரிடக்ஷன் பண்ணுது. யாருக்கு நடுவில்? இன் பிட்வீன் எழுதிக்கோங்க, ரெண்டு சப்ஸ்டேட்டுக்கு நடுவில். அதுக்கு தான் இந்த மீனிங். சரியா? சரி, ஓகே. அப்போ ட்ரான்ஸ்ஃபரேஸ்க்கு எழுதிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபரேஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு SG + S-G + Sன்னு எழுதுனேன் இல்லையா? அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஒரு கேட்டலிஸ். ஓகேவா? ஒரு கேட்டலிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ குரூப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று வந்துட்டுருக்கோம். எஸ், ஓகே. ஸோ இது அவ்வளோ டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை, நோ ப்ராப்ளம் அட் ஆல். வில் கோ ஃபார் கோஃபேக்டர்ஸ். சரியா? கோஃபேக்டர்ஸில் உங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்க்குறேன். கோஃபேக்டர்ஸில் பேசிக்னா கோஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள் ஜென்ரலாக. லெட் மீ see in the comment section. கோஃபேக்டர்ஸ்னால் என்னது பேசிக்காக சொல்லுங்கள். கோஃபேக்டர்ஸ் பேர்லேயே சேர்த்து சொல்லலாம். கோஃபேக்டர்ஸ். You guys know anything about this thing? Co-factors பத்தி? No? சரி. Co-factorsனா இங்க பாருங்க, என்சைம்ஸ்ல there are non-protein constituents bound to the enzyme to make the enzyme catalytically active. Enzyme catalytically active. சரியா?
ஸோ ஓகே, இது என்னென்னா எனக்கு கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு அப்படின்னா நான் டயக்ராமில் காட்டுறேன். ஒரு அப்போ என்சைம் இருக்குது, ஒரு கோஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? கோஃபேக்டர் இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்குதா, ஒரு ஹோலோ என்சைமாக ஃபார்ம் ஆகுது. சரி, அப்படின்னா என்ன நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் காட்டுறேன். டயக்ராமே எடுத்து தொலையா அப்படின்றியா? Factors of enzyme. Perfect. இப்போ இங்க நீங்க பாருங்க, இமேஜ் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். எஸ், கோஃபேக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோஃபேக்டரில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, கோஃபேக்டர் இது எப்படி என்னதுன்னா இது பேர் அப்போ என்சைம். ஓகேவா? அப்போ என்சைம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கோ என்சைம் வந்துட்டு இப்படி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இங்கே வந்து பைண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டும் இங்கே பைண்ட் ஆனால் அப்போ அங்கே என்னன்னா இது ஹோலோ என்சைமாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? என்னது அவ்வளோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? ஒரு ப்ரோட்டீன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டும் ஒரு நான் ப்ரோட்டிவ் ஆக்டிவ் ஸ்டேட்டும் ரெண்டும் சேர்ந்து ஹோலோ என்சைமாக ஆக்டிவ் ஸ்டேட்டில் கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா, நான் ஈஸியாக இந்த கதையை வந்துட்டு உனக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் வேர்ட்ஸில், ஒரு பையனுக்கு வந்து செம்ம டேலண்ட் இருக்கு, பட் ஹீ டசன்ட் நோ என்னால் அவளை பண்ண முடியும்னு அந்த கேப்பபிலிட்டி அவன் மைண்ட் செட் அப்படி வச்சுக்கிட்டு அவன் எதுவுமே பண்ணல. ஓகேவா? சும்மாவே இருக்கான். எப்போ இவனோட ஃப்ரெண்டு இவனை மோட்டிவேட் பண்ணிட்டு, இல்லைடா நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு இந்த எக்ஸாமை நம்ம முடிச்சிடலாம், இந்த நீட்டை நம்ம கிராக் பண்ணிடலான்னு ஒரு மோட்டிவேஷனில் 2 பேரும் சேர்ந்து தே ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம், நீட் எக்ஸாம். கஷ்டப்பட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்றா சேர்ந்து எல்லா டைம்லையும் இருந்து தே ஸ்டடி. ஸோ ஸ்டடி டைம் யூஸ் பண்ண படித்தா அப்போ ரிசல்ட்டும் அது. ஸோ இஃப் யூ ரீட் உன்னோட பெஸ்ட்டு கொடுத்தனால அதோட ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக தான் வரும் கண்டிப்பாக, ஃபார் ஷுர். அதே மாதிரி இப்போ இந்த கோஎன்சைமும் சேர்ந்துச்சு. இப்போ ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருந்தான், இவன் வந்தவனே என்ன ஆகிட்டான், ஆக்டிவேட்டாக மாறிட்டான். அப்போ இங்கே கதை என்னது, ரிசல்ட்டு. ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைனாது, இந்த ஹோல் என்சைம் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்டேட்டில் ஆயிடுச்சு. ஓகேவா? தட்ஸ் த திங். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Clear, sir. Only GVGV is watching the class, huh? Okay, no problem. பரவாயில்ல, ஒருத்தங்க கவனிச்சா கூட ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். சரி, இப்போது கோஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? கோஃபேக்டர்ஸில் டைப்ஸ் இருக்குமா? சரியா? ஜிவிஜிவி கேட்குதா? தெர் ஆர் டைப்ஸ். என்னது அந்த டைப்ஸ் அப்படின்னு இந்த சாப்டர் சீரியஸாக பயோமாலிகுல்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து யூ வில் கெட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஓகேவா? கோஃபேக்டர்ஸில் வி ஹாவ் டைப்ஸ். என்னதுன்னா ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம்ஸ், அப்புறம் மெட்டல் அயான்ஸ். ஸோ 3 இருக்குது கோஃபேக்டர்ஸில். நல்லா கவனிச்சிங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராஸ்தட்டிக் குரூப், இன்னொரு பேர் கோஎன்சைம். இல்லை நீட்டாக எழுதுறேன், வெயிட் பண்ணுங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப், ஓகேவா? கோஎன்சைம், அப்புறம் மெட்டல் அயான்ஸ். இப்போது இது ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ்தட்டிக் குரூப். சரியா? ப்ராஸ்தட்டிக் குரூப் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ்தட்டிக் குரூப்பில் என்னென்னா பேசிக்லி தேர் ஆர்கானிக். என்ன எழுதிக்கோங்க,
they are organic. சரியா? ஸோ இது என்ன பண்ணுன்னா அப்போ என்சைம் அங்கே பார்த்தோம் இல்லையா, அப்போ என்சைம் they are tightly bound to அப்போ என்சைம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு HAEM. இந்த HAEM எங்கே இருக்குன்னா பெராக்சிடோஸில் இருக்கும். பெராக்சிடேஸ் ஆர் பெராக்சிடேஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ அண்ட் கெட்டலேஸ்க்கும் நீங்கள் பார்க்கலாம். கெட்டலேஸ். சரியா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் மோஸ்ட் கோஎன்சைம்ஸ் நம்ம பார்க்க போகிறது கோஎன்சைம்ஸ். கோஎன்சைமில் பேசிக்காக இதுவும் வந்துட்டு ஆர்கானிக். ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஆர்கானிக். இங்கே என்ன ஆகுதுன்னா டிரான்சியன்ட் வந்துட்டு which is binding to அப்போ என்சைம் எழுதிக்கோங்க. டிரான்சியன்ட் பைண்டிங் டு அப்போ என்சைம். அப்போ இங்கே என்ன நடக்குது? மெனி என்சைம்ஸ் ஆர் மெனி கோஎன்சைம்ஸ் ஆர் பேசிக்கலி கண்டெய்ன்ஸ் விட்டமின்ஸ். தெரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. மெனி கோஎன்சைம்ஸ் எழுதிக்கோங்க. இங்கே பாருங்க, மெனி கோஎன்சைம்ஸ் கண்டெய்ன் விட்டமின்ஸ். சரியா? சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு NADP. சரியா? NADP. ஆல்ரைட். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டல் அயான்ஸ். இந்த சாப்டர் நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு MCQs ப்ராக்டிஸ் பண்ணலாம். MCQs எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் கேட்டிருந்தீங்களா, ஆனால் MCQs இல்லைன்னு MCQஸும் இருக்குது. பிரவீன்குமார் NAPD ரைட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கோஎன்சைம்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொல்லுங்கள். தேர்ட் வந்துட்டு இல்லைங்க, சொல்லுங்கள். மெட்டல் அயான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மெட்டல் அயான்ஸில் உங்களுக்கு என்ன தெரியும்? தே ஃபார்ம் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ். என்ன பண்ணுன்னா தே ஃபார்ம் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ். சரியா? கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் with the side chain. எப்போ சைட் செயின்? அப்போ எந்த சைட்டில்? ஆக்டிவ் சைட்டில். தெரிஞ்சுக்கோங்க, அட் ஆக்டிவ் சைட். அப்புறம் இன்னொரு கோஆர்டினேஷன், இன்னொரு பாண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஒன் ஆர் மோர் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் வில் கோ அண்ட் பைண்ட் வித் சப்ஸ்ட்ரேட். நான் எழுதுறேன் நீட்டா. One or more coordination bonds or cofactor or coordination bonds which binds with substrate. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ கொடுங்கனா ZN. ஓகேவா? ZN எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ZN is a cofactor. யாருக்கு கோஃபேக்டர்? Co-factor of carboxypeptidase. This is a NEET question. Carboxypeptidase. Yeah, that's it. I guess இதோட முடியுது நினைக்கிறேன். enzymes முடிஞ்சிருது. இதுதான் கதை. இப்போ any doubts still here? Yeah, metal ions, correct. Metal ions. Good. பரவாயில்லையே. ஸோ நம்ம இப்போ MCQs ஆஃப் பயோமாலிகுல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுறீங்களா?
சார் எம்சிக்யூ சார் பயோமாலிக்கு எக்ஸாம்பிள் மட்டும் இருக்கிற மாதிரி தரேன்னு சொன்னீங்களே எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி என்சிஆர்டியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அது நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஓகேவா நீங்கள் ஒரு வாட்டி என்சிஆர்டி நோட் எடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் மோர் ப்ராஸ்தட்டிக் குரூப் கேட்டிங்க இல்லையா ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் என்ன ஆகுதுன்னா தி ஆர் பேசிக்லி ஆர்கானிக் அங்கே என்ன ஆகுதுன்னா அப்போ என்சைமில் போயிட்டு டைட்லி போய் பாண்ட் ஆகிக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹீம் ஹெச்ஏஇஎம் அப்படின்றது எங்கே இருக்கும்னா பெராக்சிடேஸ் கேட்டலேஸில் போயிட்டு பைண்ட் ஆகிக்கும் ஓகேவா அது எங்கே இருக்கும் ஹீம் அப்படின்றது இது எக்ஸாம்பிள் இன் பெராக்சிடேஸ் கேட்டலேஸ் அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் எஸ் இப்போ எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா என்னது ஏதோ கமெண்ட்ல கேட்டிருக்கேன் அண்ணா ஹோலோ என்சைம்னா என்ன சரி ஹோலோ என்சைம் அப்படின்றது குட் கொஸ்டின்டா நான் யார் கேட்டது பிரவீன்குமார் நான் இப்போ எழுதுறேன் உங்களுக்கு ஹோலோ என்சைம்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்புறம் ஒரு டீட்டெயிலாக எழுதுறீங்க பாருங்க ஹோலோ என்சைம் நீங்களே சொல்லுங்க ஹோலோ அப்படின்னு வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஹோலோ மீன்ஸ் கம்ப்ளீட் ஆக்டிவ் ஃபார்ம் எழுதிக்கோங்க கம்ப்ளீட் ஆக்டிவ் ஃபார்ம் அங்கே என்ன நடக்குது ஹோலோ என்சைம் அப்படின்னா எங்கே அந்த இங்கே பாருங்கள் அப்போ என்சைம் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அது யார் ஃபில்லாக பண்ணால் இந்த கோ என்சைம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹோலோ ஓகேவா ஹோலோ என்சைம் அதுதான் பார்க்குறோம் நான் கிளியராக எழுதுறேன் ஒரு வாட்டி உங்களுக்கு கிளியர் டெஃபினேஷன் புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஹோலோ என்சைம் இஸ் அ கம்ப்ளீட் ஃபார்ம் எழுதிக்கோங்க கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் என் என்சைம் கரெக்டாக கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் என் என்சைம் இதில் we have two main parts என்ன சொன்ன we have two main parts என்னது அந்த main parts அப்படின்னா என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி அப்போ என்சைம் எழுதிக்கோங்க அப்போ என்சைம் அப்புறம் கோஃபேக்டர் அப்போ என்சைம் அண்ட் கோஃபேக்டர் ஸோ அப்போல என்சைம்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா அப்போ என்சைம் பேசிக்கலி ப்ரோட்டீன் பார்ட் எழுதிக்கோங்க ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் த என்சைம் இஸ் அப்போ என்சைம் சரி அப்போ கோஃபேக்டர்னா நான் ப்ரோட்டீன் பார்ட் சரி இந்த ஹோலோ என்சைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கண்ணா அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் இஸ் பேசிக்லி a ஹோலோ என்சைம் சரி இதுல அப்போ என்சைம் எதுனா அப்படின்னு கேட்டாங்க நீங்களே சொல்லுங்க அப்போ என்சைம் எது இங்க டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்றது அப்போ பாலிமரேஸ்ல அப்போ என்சைம்னு வச்சுக்கோங்க அப்போ என்சைம் ஓகேவா அப்போ வச்சுக்கிறீங்களா அப்போ என்சைம் சரி அப்போ கோஃபேக்டர்ஸ்ல என்னென்ன சொல்லலாம் போட்டா Mg2+ அயான்ஸ் வந்துட்டு கோஃபேக்டரா இருக்கும் Mg2+ வந்துட்டு கோஃபேக்டர்ஸ் ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னது சிந்தசிஸ் ஆஃப் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும் synthesis of new DNA strands இப்போ ஏதாவது டவுட் இருக்கா எஸ் இப்போ ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா எனக்கு சிஎஸ் கிளாஸஸ் எவ்ரிடே யாராவது போடுறீங்க நிஷாந்த் சிஎஸ் கிளாஸஸ்னால் என்னது உங்களுக்கு இது புரியல சார் நீங்கள் சார் நீங்கள் பாத்திரத்து வச்சு மாட்டு படித்து 360 எடுக்கலாமா பேப்பர் டஃப்பாக கொடுங்க ஸோ நீங்கள் நடத்துறத வச்சு படித்தா மட்டும் 360 வாங்கலாமா பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எவ்ரிடே நான் என்ன பண்ணுவேன்னா என்சிஆர்டி வந்துட்டு ஒரு வாட்டி இப்போ எடுத்து வச்சுட்டு அதோட இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன்
பயோமாலிகுல்ஸ் என்சிஆர்டி உங்கள் கண்ணு முன்னாடி லைவ் என்சிஆர்டின்னு கொடுத்துருவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் பென் எடுத்துப்பேன், டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு குறித்து கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சிஎஸ் கிளாஸ் எடுங்க சார். சிஎஸ் கிளாஸ்னால் எனக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சொல்கிறா நிஷாந்த். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸா நீ சொல்கிறது? தம்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்கள், வேணா அதுவும் எடுக்கிறேன். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கோம்ல, நான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, சோடியமோட ஃபார்முலா என்னது, இதில் கேட்க மாட்டாங்க. பேசிக் திங்ஸ் யூ ஷுட் நோ. இது வந்துட்டு பேசிக்ஸ். ஃபஸ்ட் இதை பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெயிட், ஒரு மாலிகுலோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றது மேக்ஸிமம் கேட்டாங்க பாருங்கள். கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன், கால்சியம், மெக்னீஷியம் பார்த்துக்கோங்க மோஸ்ட்டாக. சரியா? எஸ்கியூஎல் சொல்லி கொடுக்கணுமா உங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம் அப்படின்னா என்னது ஐ எக்ஸ்பிளைன் இட். உங்களுக்கு வேணும்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கா வேணுமா? ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம் வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை ஏதாவது வேணும்னா இப்போ நான் உங்களுக்கு எடுக்கிறேன். வேணுமா இல்லை இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டா? கம்னே இருந்தால் இப்படிரா. சரி, ஓகே, நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் நான் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப், இது எல்லோ கிராஃப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ மெயினாக இந்த சார்ட்டில் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கே. ஓகேவா? ஃபஸ்ட்டு நியூக்ளியோசைட்ஸ், அடினைன், அடினோசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா சுகர்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் மஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், ஃபாஸ்போலிபிடோட கொலஸ்ட்ரால் பார்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ். இங்கே பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இதெல்லாம் எசென்ஷியல் ஆயில்ஸ் உங்கள் கிராஃபே நான் கொடுத்தேன். நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிளாஸில் கிராஃப் கொடுத்தேன். சரி, ஓகே, அது நோ ப்ராப்ளம். இதில் வந்துட்டு பாலிமெரிக்கில் இன்னெல்லாம் சப்ஸ்டன்ஸ் வருது உங்களுக்கு தெரியணும். லெக்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், இது லெக்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆல்கலைட்ஸில் வந்துட்டு மார்ஃபைன், கோடைன் பார்த்துக்கோங்க. பிக்மெண்ட்ஸில் வந்து கெரோட்டினோட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சரியா? உங்களோட எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிட்ச்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா யாரோ? இது ஒரு 1 செகண்ட், லெட் மீ சி. பிட்ச் அண்ணா, பிட்ச்னா என்ன? நான் பிட்ச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பிட்ச் இஸ் ஒரு ஆக்சஸ். வாட் ஆக்சஸ் இஸ் தட்? சொல்லுங்க. பிட்ச் இஸ் பேசிக்லி லீனியர் ஆக்சஸ். பிட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே, பிட்ச் அப்படின்னா பேசிக்லி which is basically linear distance of helical axis. Linear distance along helical axis. Okay, helical axis. அப்போ ஒரு கம்ப்ளீட் டர்னுக்கு 360 டிகிரி சுத்தம். ஓகேவா? ஒரு ஹெலிக்ஸ்னா. ஓகேவா? சரி, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அது இந்த லிஸ்ட்டில் வரும். அதோட பிச்சோட நானோமீட்டர், டிஎன்ஏ நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் வரும். 3.4 நானோமீட்டர்ஸ். சரியா? எஸ். ஸோ தட்ஸ் த திங். வேற என்ன வரும்? வேற என்ன எக்ஸாம்? ஆல்ஃபா ஹெலிக்ஸும் வரும் இந்த லிஸ்ட்டில். ஆல்ஃபா ஹெலிக்ஸ், ஆல்ஃபா. சரியா? ஓகே, சூப்பர். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ணா பிட்ச்னா என்னன்னு சொல்லியாச்சு, டன். இப்போ இம்பார்ட்டன்ட் தானே பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ இம்பார்ட்டண்ட்டில் வந்துட்டு செலக்டடாக இதில் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். இப்போ பயோ மேக்ரோ மாலிகுல்ஸில் ஸோ இங்கே பாருங்க, ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் ஹேஸ் ஒன்லி 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். என்னது அது? 4: புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் லிபிட்ஸ். இது தெரிஞ்சுக்கோங்க. ஆசிட் சால்யூபிள் பூல்ல காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை வே ரேஞ்ச் பண்ணா 18 to 800 டால்டான்ஸ். இது பார்த்துக்கோங்க. நீட் கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு, இந்த பேராகிராஃப்ல இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, கம்போசிஷன் ஆஃப் செல்ஸில் வந்துட்டு இன்னல நான் எடுத்தேன். கம்போசிஷன் ஆஃப் செல்லும் எடுத்தேன். வாட்டர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நம்ம பாடியில்? 70 to 90% இருக்குது. ப்ரோட்டீன் இதெல்லாம் ஒரு கிராஃபாக கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஓகே, GLUT4 பார்த்துக்கோங்க. GLUT4 ஆன்டிபாடி இன்சுலின் ட்ரிப்சின். ஓகேவா? அப்புறம் டைப்ஸ், ஈச் ப்ரோட்டீன் ஹேஸ் அ பாலிமர் ஆஃப், இந்த லைன் அப்படியே நான் எழுதுறேன். Each protein has a polymer of amino acid as there are 20 types of amino acids. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அலனைன், சிஸ்டைன், ப்ரோலைன், ட்ரிப்டோஃபான், லைசின்ஸ். இதையும் நான் ப்ரீஃபாக கொடுத்துருக்கிறேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில். டூ செக் இட் அவுட். ஓகேவா? தம்பி, நீ +2 ஸ்டூடெண்ட் தான். நான் வந்துட்டு சரி வேணா உங்களுக்கு வேணா நான் தனியாக வேணா, எப்படி நான் வந்துட்டு பயாலஜி ஃபேக்கல்ட்டி, எப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியும்? வேணா யூ கைஸ் நம்பர் கொடுக்கணுக்கு நான் கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன். நம்பர் கொடுக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணால் நான் எடுக்கிறேன், சீரியஸாக எடுக்கிறேன். பட் நாட் நோ. யா, தேங்க்யூ. ஸோ ஓகே, திஸ் இஸ் த திங் அபவுட் அண்ணா. நீங்கள் ரொம்ப கைண்டாக ஹம்பிளாக டீச் பண்ணுறீங்க. ஸோ குட் ஃபார் யூ. யா, தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான்ப்பா, சேம் ஆக்சுவலி. ஸோ நான் ஏன் உங்கள்கிட்ட ஃபோர்ஸாக பண்ணால் நானே கவனிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அதே மென்டாலிட்டி தானே எனக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபோர்ஸாக கவனிச்சு யூஸே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நீட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். கொலாஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல் வேர்ல்டு. நீட் கொஸ்டின் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. விச் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல் வேர்ல்டு. நான் இது வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் ருபிஸ்கோ இஸ் த, இங்கே ருபிஸ்கோ ஃபுல் ஃபார்ம் ரிபுலோஸ் பைஃபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இது வந்து மோஸ்ட் அபண்டன்ட் எங்கன்னா பயோஸ்பேர்லேயே வந்து மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டால் ருபிஸ்கோ. இதே அனிமல் ப்ரோட்டீனில் வந்து ஏது மோஸ்ட் அபண்டன்ட் கேட்டால் கொலாஜன். கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சரியா? cellulose is a homopolymer. வேற more complex polysaccharide in nature. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. குளுக்கோசமைன் அண்ட் N-acetyl galactosamine. Okay. Now only you come to my lecture. Yeah, Medits 2720. Okay. These are the high. So, இப்போ these are, இங்க பாருங்க, இது பார்த்துக்கோங்க. There is something called exoskeleton of arthropods. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு chitin. நம்ம அந்த அனிமல் what chapter? அந்த ஐயோ நாமே வர மாட்டேங்குது. we studied up அந்த bilateral unilateral எல்லாம் பவுண்டரிஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ இந்த கைட்டின் அப்படின்றது there is something called endoskeleton, exoskeleton. ஓகேவா? நம்மளுக்கு எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியே. ஓகேவா? எக்ஸோஸ்கெலிட்டன் வெளியே வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன் தெரியுது, எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. அது வந்து ஆர்த்ரோபோட்ஸ்க்கு வந்துட்டு வெளியே ஸ்கெலிட்டன் தெரியும். அந்த பேர் அந்த they have a polysaccharide, காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைன்னு சொல்லுவாங்க. அது பேர் கைட்டின். அது மறந்துடாது. இது நீட் கொஸ்டின். இது அந்த லாஸ்ட் சாப்டர் ஆர்த்ரோபோடி ஆஃப் கரெக்ட், ஆர்த்ரோபோட் ஆஃப் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேவா?
ஸோ இது நீட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட்ஸில் நீட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்லி நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்துட்டு they are building blocks of nucleotide. first they are building blocks of nucleotide. they have chemical components. இன்னது அந்த chemical component one is called heterocyclic compound, இன்னொன்று வந்துட்டு monosaccharide. ஓகேவா? அப்புறம் தேர்ட் வந்துட்டு phosphoric acid or phosphate. இந்த மூணு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அடினைன், குவானைன், யூராசில், சைட்டோசின், தைமன் வந்து நைட்ரோஜன் பேஸ். ஓகேவா? இதே அடினைன் அண்ட் குவானைன் ஆர் சப்ஸ்டியூட்டட் பியூரைன்ஸ். இது இல்லாமல் there is something called purine and pyraminous residue. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நான் என்னோட நோட்ஸில் அழகாக இதை கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே நான் எடுத்தேன், அழகாக எடுத்திருந்தேன். செகண்டரி ப்ரைமரி எப்படி இருக்கும்? ப்ரைமரி வந்துட்டு இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் டெஃபினேட்டிவாக இருக்கும். இங்கே ஃபோல்ட் ஆயிடுச்சு. இது டெர்ஷரியில். குவார்டரி இன்னும் நல்லா ஃபோல்ட் ஆகி கொச்சுன்னு ஆயிடுச்சு. கரெக்டாக அதே தான். இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். மெயினாக இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்துருங்கம்மா. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே முடிச்சிருங்க. இங்கே எல்லாத்துலேயுமே பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பாக்ஸு, கிராஃப்ஸு, அப்புறம் பாக்ஸு கிராஃப்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இங்கே. ஓகேவா? இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே எஸ் ரெடியூஸ். இப்போ இன்னைக்கு தான் எடுத்தேன். எக்ஸ் ரெடியூஸ், எக்ஸ் ஆக்சிடைஸ் எல்லாமே இருக்கா? ஸோ தட்ஸ் அ திங். இது எல்லாமே பார்த்து மோஸ்ட்லி இந்த கிராஃப் பாக்ஸு, கிராஃபு, கொஸ்டின்ஸு இது எல்லாமே மெயினாக பார்த்துக்கோங்க. சரியா பசங்களா? ஆனால் 11th போர்ஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா I'll give my best. இப்போ MCQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ அண்ணா நீங்கள் டாக்டரா அண்ணா அப்படின்னா இல்லைடா, நான் இப்போ என்னோடய ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறேன். நான் இப்போது இந்த டிசம்பர் 6லேருந்து டிசம்பருக்கு அப்புறமா ஐ வில் பி இன்டு ஃபைனல் இயர். டென்டிஸ்ட் படிச்சுட்ருக்கேன். டென்டிஸ்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறேன். ஓகேவா? ஆல்ரைட். மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, படித்து வாங்கினது. ஓகேவா? சரி. ஆல்ரைட், கிளியரா? சரி, கோஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வாட் இஸ் கோஃபேக்டர் அவ்வளோ டீட்டெயிலாக நான் எடுத்தேன். கோஃபேக்டர்ஸ் NADP இதில் NADPலாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல. நயசின் அழகா நான் இது அப்படி எழுதலைன்னா சொல்லுங்கள், எழுதி தான் கொடுத்துருந்தேன். ஹோலோ என்சைம் எது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம MCQs போயிடலாம். MCQs கதைக்கு போயிடலாம். MCQ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளியர்? ஓகே, MCQs எடுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். MCQ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பி ஃபாஸ்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நான் கொஸ்டின் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ப்ரீவியஸ்லி நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான் எல்லாமே. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷுரு பசங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ஜிவி தான் எப்பவுமே ஃபர்ஸ்டாக இருப்பார். ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டின் நான் எழுதுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் given below, whatever it is, following is a reducing sugar. என்கிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆன்சர் இல்லை. ஓகேவா? ரெடியூசிங் சுகர்
ஆன்சர் எழுதணும், நானும் கிளிக் தான் பண்ணணும். கிளிக் பண்ணல, வேணாம். ஏன்னா அங்கே என்ன காட்டுது, லிங்க் காட்டுது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஏ சுக்ரோஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெடியூசிங் சுகர்? கேட்டுக்கோங்க. சுக்ரோஸ், மால்டோஸ், ரெஃபினோஸ், அப்புறம் ட்ரீஹெலோஸ். ஸோ ஈஸி கொஸ்டின்டா, ஆன்சர் பண்ணுங்க. ரெடியூசிங் சுகர் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட் துர்காதேவி, ஃபாஸ்ட் அண்ட் குட். ஸோ மால்டோஸ் இஸ் அ ரெடியூசிங் கரெக்ட். ஏன் மால்டோஸ் வந்து ஃப்ரீ ரெடியூசிங் சுகர்? ஏன்னா they have a such type of groups, ஓகேவா? இன்ன டைப் ஆஃப் குரூப்னா ஃப்ரீ ஆல்டிஹைட், ஃப்ரீ ஆல்டிஹைட் ஆர் கீட்டைன் குரூப். இந்த ரெடியூசிங் சுகர்ஸ் வந்துட்டு they are such type of group, they are free aldehyde or ketone groups. அவங்க தான் வந்துட்டு மால்டோஸ், ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், ரைட் ஆன்சர். குட் குட் குட். பிரவீன் குமார் ட்ரை பண்ணுங்க. சி ஆன்சர், ஓகேவா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. Which one of the following is a, இதெல்லாம் எழுதிக்கோங்க. Which one of the following is a fibrous protein? எழுதிக்கோங்க. fibrous protein எது வந்துட்டு இதில் இருக்கிற லிஸ்ட்டில் fibrous protein? A, B, C, D கொடுக்குறேன், ஓகேவா? HB ஹீமோக்ளோபின் எழுதிக்கோங்க, இன்சுலின், கெராட்டின், மயோக்ளோபின். இதில் எது வந்துட்டு ஃபைப்ரஸ் புரோட்டீன்? நான் சொல்லியிருந்தேன், மயோக்ளோபின். ஸோ இதில் எது, நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கூட இருந்தேன், நம்ம பாடியில் கூட இந்த கெராட்டின் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்டா, எங்கெங்க நம்ம சொல்லியிருந்தேன், சொல்லுங்க. கெராட்டின், குட், எஸ், கெராட்டின் இஸ் ரைட் ஆப்ஷன். நம்ம முடி, நம்ம நெயில்ஸ், இது எல்லாமே கெராட்டின்ல இருந்து தான் ஃபார்ம் ஆச்சு, ஓகேவா? கெராட்டின் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். இப்போ எழுதிக்கோங்க. த பாண்ட் பிட்வீன் டூ அமினோ ஆசிட்ஸ், சரியா? in a protein is called what? The bond between two amino acids in a protein is called, the options are glycosidic bond, amino acids da nalla question பாருங்க. glycosidic bond, phosphodiester bond, peptide bond, ஹைட்ரோஜன் பாண்ட். இதில் ஏதோ உனக்கு நான் கொஞ்சம் கத்தி சொன்னேன், ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். என்னடா இது கிளிக்கிங், நான் மார்க்கே பண்ணல, அதுவா மார்க் ஆகுது. நான் மார்க் பண்ணல, இது ரெட்டாக கலராக அதே ஆன்சர் கிட்ட மார்க் பண்ணுது. சரி, ஓகே, பெப்டைட் பாண்ட்ஸ் இது ஆன்சர், சரியா? சி, ஆப்ஷன் சி. யார் கரெக்டாக எழுதுற ஃபர்ஸ்ட்டு? ஜிவி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க போல, இல்லை? பெப்டைட் பாண்ட் இல்லையோ? ஓகே, அது வேற. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிவி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, ரைட். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு which of the following bases is not present in DNA? Which is not present in DNA? Which of the following இங்க எழுதிக்கோங்க. Which of the following is not present in DNA? DNA இல்ல, RNA. The options are adenine, guanine, cytosine, thymine. இது நான் சொல்லியிருந்தேன்டா, நீட்டாக சொன்னேன். அது தைமின்.
ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டடா. யார் ஃபர்ஸ்ட்? துர்காதேவி. தைமின். தைமின் தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன். ஏன் கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. ஏன் தைமின் சொன்னீங்களே துர்காதேவி? கரெக்ட். தைமின் சொன்னீங்க. ஏன் தைமின் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? ஏன் நான் சொல்லட்டா? தைமின் வந்துட்டு இஸ் ரீப்ளேஸ்ட் பை யுராசில். ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் பை யுராசில். எதுக்குள்ள? ஆர்என்ஏல. ஓகேவா? ஸோ அதனால தைமின் கிடையாது. ஏன்னா இது யுராசிலா கன்வெர்ட் ஆகும், ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால அடினைன், குவானின், சைட்டோசின் இவங்க எல்லாமே தே பிரசன்ட் இன் ஆர்என்ஏ, whereas thymus is not present in RNA. சரியா? ஆமா, யுராசில் இருக்கும், தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ஓகேவா? கரெக்ட். Instead of thymin, uracil will be replaced. Right. Next question பார்க்கலாம். Fifth வந்து which of the following, இதே கதா, which of the following is a storage, கொஸ்டின் நல்லா படிங்க, storage polysaccharide in animals. எழுதிக்கோங்க, polysaccharide in அனிமல்ஸ்லடா, பிளான்ஸ்ல இல்லை. அப்போ இப்போயே ஆன்சர் சொல்லினா, அப்போ ஆப்ஷன் பார்க்காமலே சொல்லணும். ஸோ பரவாயில்ல. ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், இனுலின். சொல்லுங்க. கரெக்ட். துர்கா தேவி. அதுக்கு முன்னாடி பிரவீன் கொடுத்துட்டாரோ இல்லை தெரியல. ஸோ கரெக்ட், ஆப்ஷன் பி இஸ் ரைட். கிளைகோஜன் ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு இந்த ஃபார்மில் மசில்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது இந்த ஃபார்மில் கிளைகோஜன். ஓகேவா? மசில்ஸில் மட்டும் இல்லை, லிவரில் கூட. ஓகேவா? லிவரில், மசில்ஸில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து. ஸோ இப்போ ஓகே, அதில் நாட் ஃபவுண்ட் இன் ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போது நீங்கள் பாருங்கள், நைட்ரோஜன் பேஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் டிஎன்ஏ. Found only in DNA. The options are uracil, cytosine, thymine, adenine. So choose the right option. Yeah, option B, thymine is correct. ஏன் thymine correct? B ஆடா இல்லை சைட்டோசின்? B கிடையாது, C நினைக்கிறேன் ஆப்ஷன். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ், thymine இஸ் ஆப்ஷன். ஏன்னா அங்கே ஆர்என்ஏ வந்துட்டு யுராசில் ரீப்ளேஸ் பண்ணுறது, பட் டிஎன்ஏல மட்டும்தான் இந்த தைமின் இருக்கும். ஓகேவா? நைட்ரோஜன் பேஸில் தே ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் டிஎன்ஏ. இட் இஸ் அ நைட்ரோஜன் பேஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் டிஎன்ஏ வந்துட்டு தைமின். கரெக்ட். யுராசிலா இருந்தால் அது ஆர்என்ஏ. சரியா? எஸ். இப்போ ஒரு ஈஸி கொஸ்டின். த ப்ராஸ்தட்டிக் குரூப், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப் இன் ஹெச்பி அப்படின்னா ஹீமோகுளோபின் இஸ் ப்ராஸ்தட்டிக் குரூப். அதனால தான் ப்ராஸ்தட்டிக் குரூப்ல நான் மார்க் பண்ணேன். ப்ராஸ்தட்டிக் ஹீமோகுளோபின் இஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராஸ்தட்டிக் அப்படின்னா என்னன்னு டவுட்டே கேட்டீங்க. நான் எழுதுனேன்ல, எங்கடா அது கொடுத்தனா இல்லையா? கொடுத்த மாதிரி ஞாபகமே. ப்ராஸ்தட்டிக் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல எழுதியிருக்கிறேன். அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? த ப்ராஸ்தட்டிக் குரூப் இன் ஹெச்பி. ஓகேவா? ப்ராஸ்தட்டிக் குரூப்னா ஹெச்பி ஹீமோகுளோபின் இஸ் த ஆப்ஷன்ஸ் ஆர் குளோரோஃபில், ஹீம், iron,
அப்புறம் டி porphyrin. இப்போ சொல்லுங்க, which is the right option? Prosthetic groups in hemoglobin சொல்லுங்க. Exactly, heme. ஏன் heme சொல்லுங்க? ஏன் heme correct? Heme correct. ஏன் heme? Right, யார் first? Durga Devi first. So heme ஏன்னா it is a non-protein iron containing part தான் heme. So they are a prosthetic group of hemoglobin. Hemoglobin la சரியா? Yes, heme correct. Praveen Kumar, Durga Devi, GVGV எல்லாருமே correct. Okay. So these are the things you should know. இப்போ ஒரு important இது கேட்டிருக்காங்க. Number of amino acids per turn in a helical structure, in a alpha helix. நான் இதுக்கு முன்னாடி தான் எழுதினேன் 3.6, 2.6, 4.6, 5.6. சொல்லுங்க. ஒரு ஆல்ஃபா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எத்தனை டேர்ன் ஆனால் அது ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? த கொஸ்டின் என்னது? நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பர் டேர்ன் இன் அ ஆல்ஃபா ஹெலிக்ஸ். சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் 3.6. 3.6 இருந்தால் தான் அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆகுமே. ஓகேவா? தே வில் பிகம் ஸ்டேபிளைஸ்ட் பை எப்படி ஸ்டேபிள் ஆகும்? பை ஹைட்ரோஜன் பாண்ட். சரியா? பை ஹைட்ரோஜன் பாண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கியோட கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் செஷன் இதோட பயோமாலிகல்ஸ் முடிஞ்சிருது. யூ கைஸ் டோன்ட் நீட் டு வரி. நெக்ஸ்ட் லெஷன்லேருந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? தேங்க்யூ, குட் நைட், பாய். அண்ட் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.